சித்தர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெல்லிக்காயை அதிகமாக உணவுல சேர்த்துருக்காங்க. அது காய்ந்த நெல்லிக்காயாக உங்களுக்கு டெஃப்லா பவுடர்ல எல்லாம் சேர்க்கிறாங்க. உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா அது தங்க பஷ்பம் செவக்கிற வரைக்கும் இது பண்ணி அது ரெண்டையும் ஆற எடுத்து வச்சுட்டு அதே கடாயில கொஞ்சம் போல நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு 2-3 கொஞ்சம் போல கடுகு நெல்லிக்காய் ஏதோ ஒரு ஃபார்ம்ல யாராவது ஹனில நெல்லிக்காயை அதெல்லாம் உங்களுக்கு தேவையான அளவு காமிக்கிறேன். நான் ஒவ்வொரு எபிசோடு இந்த நெல்லிக்காய் சாப்பிடுறதுனால கண்ணாடி போடுற அவசியம் இருக்காது. அப்புறம் முடி சீக்கிரத்துல வெள்ளையாகாது, தோல் மினுமினுப்பு கூடும், அப்புறம் இளமையாக இருப்பாங்க, கண்ணு நல்லா தெரியும், உடம்பு குளிர்ச்சியை கொடுக்கும். இந்த மசாலாவோட சேர்த்து இவ்வளவு பெரிய இது பண்ணி வதக்கணும். எண்ணெயை நல்லா வதக்கி இன்னும் சொல்ல போனா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வேணுங்கிறவங்க ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் போல தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். தண்ணி ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற வரைக்கும் தண்ணியும் எண்ணெயும் தண்ணி வற்றிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அடுப்பில் வைக்கணும். அதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். நான் கொஞ்சம் கடுகு வெந்தயம் மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்தனால தனியாக சாப்பிடல கொஞ்சம் தோப்பு டேஸ்ட் இருந்துச்சு. ஆனால் சாத்தோட சாப்பிட